உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த வாக்கியப்படி நிகழ இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகிறது, என்னவெல்லாம் நிகழப் போகிறது, இந்த 2.5 வருஷம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே வருகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த சிம்ம ராசி நேயர்களுக்கு. சிங்கம் சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷம். கெத்து எங்கே மேடம் கெத்து இருந்துச்சு ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படின்றதெல்லாம் என் மைண்ட் வைஸ் கேட்குது. பட் ஸ்டில் இப்போது அது சும்மா ஒரு 2 மாதம் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய கேது பயபில் பண்ணுறது. அதுக்கப்புறம் சிங்கம் எப்பயுமே சிங்கம் தான். அதை எப்படி மாற்ற முடியும் சொல்லுங்கள்? வேறு ஏதாவது நிறைய எழுதி வச்சு சிங்கம்னு சொன்னால் ஒத்துப்போமா? சிங்கம் 4 பேரோட வேட்டையாட வேணாம், சிங்கம் 4 மீட்டிங்கை போட வேண்டாம், நான் தான் தலைவன் சொல்ல நிற்கிற தோரணையில் அதுதான் சிங்கம்னு தெரியும்ல. அந்த மாதிரி தான் சிம்மராசிக்காரங்களும் 4 பேருக்கு நல்லது போன வேணாம். ஏன்னா எப்பயுமே எதையுமே எதிர்பார்க்காம நேர்மை இசிக்கொல்ட்டு அப்படின்னு போட்டால் எனக்கு தெரிஞ்சு வர்றது சிம்மராசி மட்டும். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை 8ஆம் இடத்தில் போய் சனி அமரப்போகிற. ஐயையோ அஷ்டமத்தில் சனியா, இதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு அதாவது சனியே டென்ஷனாக இருக்கார் இந்த தடவை. இந்த சிம்மராசிக்காரங்களை மட்டும் ஒன்றுமே பண்ண முடியலையே. போன தடவை ஏதாவது பண்ணான்னு பார்த்தா இந்த குரு பையன் டென்ஷன் பண்ணான். நான் அதுக்கப்புறம் வக்கரம் ஆகிட்டேன். திரும்ப இப்போ வக்கர நிவர்த்தியாகி வாக்கியப்படி உட்காந்தாலும் இந்த சிம்மராசிக்காரங்களை ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே சும்மா இல்லாமல் 12ஆம் இடத்துல குருவை வான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன டார்ச்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இவங்களை எப்படி நான் டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சனியே திக்குமுக்காய் போய் நிற்கக்கூடிய அளவுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும்போது எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு? பெருசாக கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக படுறான், அதுக்கப்புறம் எதில் கவனமாக இருக்குன்ற நெகட்டிவாக சும்மா பார்த்துக்கலாம். ஓகே, கிளியர். ஏன்னா நிறைய பயமுடுத்திருப்பாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு. அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும். காசு மலையில் கொடிக்க போகிறீங்க, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாமல் ரொம்ப டீப் நாலேஜ் கிடைக்கும். 8ஆம் இடம்ன்றது 7க்கு 2. உங்கள் மனைவி மூலமாக உங்கள் கணவன் மூலமாக வருமானம் அதிகரிக்க போகுது. பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் தேடி வரப்போகுது. முயற்சி ஸ்தானத்தில் ஒரு பிரம்மாண்டமாக ஒரு யார்ப்பா நீ யார் சாமி நீன்னு அந்த பிரகாஷ்ராஜ் மாதிரி உங்களை பார்த்து ஒரு 4 பேர் பேச போகிறாங்க. எப்படிரா முடிக்காதெல்லாம் முடிச்சுட்டு நீ. யூஸ்வலே சிம்மராசிக்காரங்களை பார்த்து எல்லாருமே அப்படி தான். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் அது அதிகரிக்க போயிடும். ஏன்னா நான் எப்பயுமே சொல்கிறது தான், ரொம்ப டார்க் ரூமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு மெழுகுவத்தி வெளிச்சம் எப்படி அந்த ரூமோட இருளை ஓட்டி விடுமோ அந்த மாதிரி குருவினுடைய அந்த ஒற்றை பார்வை 12ஆம் இடத்துல அமர்ந்து அப்படி பார்க்கக்கூடிய அந்த 9ஆம் பார்வை உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படியே பிடிச்சி வைக்கும்போது வேறு என்ன வேணும்? சுபத்துவமாக செயல்பட போகுது. 8ஆம் இடம்ன்றது அது மட்டும் தான். நான் இன்சூரன்ஸ், ஆயில் காப்பீடு. 8ஆம் இடம்ன்றது நிறைய வெறும் நாட் ஓன்லி சும்மா விபத்து கண்டம் அசிங்க அவமானமும் 8ஆம் இடம் தான். எஸ், நான் இல்லைன்னுலாம் சொல்லாது. உங்களுடைய சுயஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்க போதோ அது தகுந்த மாதிரி நடந்தே தீரும். அதெல்லாம் சும்மா ஒரு மனுஷன் 2.5 வருஷமாக அசிங்க அவமானப்பட்டு உட்காந்துருப்பாரு, மிஞ்சி போனால் 2. அது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து. சிம்மராசிக்காரங்களுக்குலாம் வராது. ஏன்னா நம்ம தான் யார்கிட்டையும் காசு வாங்க போகிறது இல்லை, யார்கிட்டையும் கைவிட்டு வாங்க போகிறது இல்லை. நேர்மை இசிக்கொல்ட்டு போட்டால் சிம்மம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு எது நடக்கும்? உங்களை எதிரியும் அசிங்கப்பட வைக்கும். வேலை அப்படின்னா மட்டும்தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேக் பண்ணக்கூடிய ஒரே விஷயம். காசெல்லாம் கொடுத்தா ஐயா என்கிட்ட இல்லாத பணமா, பணத்துக்கே ஆசைப்பட மாட்டாங்க. அன்பா அதுக்கெல்லாம் டைம் இல்லைப்பா, சிம்மம் தான் அங்கே வேலை செய்யும். உழைப்பு 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 இசிக்கொல்ட்டு சிம்மராசி. 4 பேரை லீடர்ஷிப்பை இழுத்து கொண்டு போய் நிற்க வைக்கணும்னா கெப்பாசிட்டி அந்த லீடருக்கு அதற்கான குவாலிட்டி இருக்கணும். நீங்கள் யாராக வேணா இருங்க, வீட்டு இல்லத்தரசியாக இருங்க, நீங்கள் தவறாக எடுத்துக்காங்க, சாதாரணமாக டே வேலை செய்கிறவங்களா இருங்க, நீங்கள் வெறும் ஒரு பூவுக்கு அக்காவாக இருந்தால் கூட உங்களுடைய ஆளுமே நீங்கள் உட்காந்துருக்க தோரணில் தெரிஞ்சிடும். இதுதான் சிம்மராசின்னு கண்டுபிடிச்சிடலாம். யாருக்கும் எதிர்க்கும் யார்ட்டையும். ஏன்னா நேர்மையாக இருக்க உங்களுக்கு எப்படி ஏமாற்றணும்னு தோணும். அப்போ சனி இந்த தடவை என்ன பண்ணுவார்னா உங்கள் நேர்மையை கண்டு சில விஷயங்கள். அப்போ இந்த தடவை அந்த இடம் ஷேக் ஆகும்போது, ஏன்னா ராகு வேற 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். தயவு செஞ்சு சிம்மராசி மக்களே, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, அடுத்தவர்கள் உங்களை மேனிப்புலேட் பண்ணியே தீருவாங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ஸ்பவுஸ் மூலமாக, இல்லை உங்களுடைய பார்ட்னர் மூலமாக, உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய முதலாளி மூலமாக, இல்லை கூட இருக்கவங்க மூலமாக உங்களுக்கான ஒரு ஆப்பை ரெடியாக வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன திட்டினாலும் பரவாயில்ல, ரியாலிட்டி இதுதான். 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய நேட்டர் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்குன்னா அந்த இவங்கள் மூலமாக உங்களுக்கு பாசிட்டிவிட்டி சைன் கிரியேட் ஆகும். வாட் எவர் இட் இஸ், அது என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுடைய ஜனகால ஜாதகமும் அதில் இருக்கக்கூடிய சனி அமைப்பும் அதில் இருக்கக்கூடிய மற்ற பிளான்ட்டோட அமைப்பும் தீர்மானம் செய்யப்பட போகுது. இருந்தாலுமே 8ஆம் இடத்துல சனி அமர்ந்தால் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும், ஐயோ கடகராசிக்காரங்க அப்படி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை.
குரு அப்படியே பார்வை பார்த்து 2026வது வருடம் முழுமையும் சிம்மராசிக்காரர்களை சொக்க வைக்க போறாரு. போதும் போதும் போதுன்ற மாதிரி கேது மட்டும்தான் இந்த தடவை உங்களை கொஞ்சம் பிரச்சனை பண்ணி ஒரு மாதிரி தனிமைக்குள் ஒரு மாதிரி விரத்திக்குள் டிலே ஆகுது. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வேலை டிலே ஆகும். டக்கு டக்கு டக்குன்னு முடியாது. நான் சொன்ன மாதிரி சிம்மராசிக்கு நான் ஷேக் பண்ணுறது வேலையில் மட்டும்தான். அவனுக்கு தெரியும்ல எங்கே அடித்தா வலிக்கும்னு அவனுக்கு தெரியும். அதனால் அதில் மட்டும்தான் கை வைப்பான். ஸோ சிம்மராசிக்காரங்களும் இந்த பெருசாக நெகட்டிவாக பயந்துக்க வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எதில் நீங்கள் பண்ணுறீங்களோ 8ஆம் இடம்ன்றது ஆரோக்கியம். உங்களுடைய ஆரோக்கியம், உங்கள் துணையோட ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் யாருக்கு? சிம்மராசிக்காரர்களுக்கு. கொடுக்குற வாக்குறுதியில் கவனம், கையெழுத்து போடுறதுல கவனம், ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட்டு. சில பேருக்கு இந்த இடம் நல்லா இருக்கிற பட்சத்தில் 8ஆம் இடம் தான் அமானுஷங்களை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். 8ஆம் இடம் தான் சில விஷயத்தை தோண்டி கண்டுபிடிக்கக்கூடிய இடம். யாரெல்லாம் ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கீங்களோ சிம்மராசிக்காரங்க, யாரெல்லாம் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் முன்ன ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் டீப் அனலைஸ் பண்ணுறீங்களோ, தோண்டி எடுக்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்குறீங்களோ, ரோடு போகக்கூடிய இடத்துல இருக்கீங்களோ, அதே மாதிரி ஆட்டோ எல்லாமே சனியின் காரகத்துவம், யாரெல்லாம் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கீங்களோ, டே டு டே வேலை பார்த்துட்ருக்கீங்களோ சிம்மராசிக்காரங்க, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தினம் தினம் இருக்கக்கூடிய வேலை செஞ்சால் தான் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூ விற்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஏதாவது சாட் கடை போடுறவங்களுக்கு, ஏதாவது காளான் கடை போடுறவங்களுக்கு, யாராக இருக்கட்டும், சிம்ம ராசிக்காரர் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த அஷ்டமச்சனியை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. அதிர்ஷ்டம் வாரி வழங்க போகிறது. அல்டிமேட்டாக இருக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்களே 2-3 பிரான்ச் போகிற அளவுக்கு உங்களுடைய தொழில் விருத்தி நடக்க போகுது. என்ன வேணால் சொல்லிட்டு போகிறான். ஏன்னா கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம். சிம்மத்துக்கு சனி எதுவுமே பண்ண மாட்டார். அவர் போய் 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்சு போகிறாரு. அப்போ என்ன கிடைக்கும்? ராஜயோகம் தான் கிடைக்கும். நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், சிம்ம ராசிக்காரங்க இப்போது உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மிஸ்டர் கேது. வேறு வழியே கிடையாது. நீங்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ, விநாயகர் காலையும் பெருமாள் காலையும் உங்களுடைய சிவன் காலையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்து காலையும் முக்கியம் குலதெய்வம் காலையும் போய் விழுந்துருங்க. மற்றதெல்லாம் தானாக நடந்துடும். அது கூட இன்னும் இந்த அக்டோபர் மாதம் வரைக்கும் தான், செப்டம்பர் அக்டோபரில் அதை பேர் அப்புறம் சிம்மராசிக்காரங்க பெருசாக கவலைப்பட வேணாம். ஆனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. ஸோ சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை உங்களுக்கான திறமை விளங்கும். நீங்களே உங்களை எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுமா, டஃப்பாக ஒரு ஜாப் உங்ககிட்ட வருது அப்படின்னா நான் நம்புறது, நான் என் கிளைண்ட்டுக்கு சொல்கிறது, உங்ககிட்டையும் சொல்கிறேன். நீங்கள் வேறு அவங்க வேறு இல்லைல்ல. உங்களால் முடிகிற காரியம் தாங்க உங்ககிட்ட வரும். இல்லாட்டி எதுக்கு உங்ககிட்ட வரப்போகுது? உங்களால் முடியும்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் இந்த மாதிரியான விஷயத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறான். யாரால் எதை ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரியும். அதனால தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான சூழ்நிலையும் உருவாக்குறான். இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு இவ்வளோ பிரச்சனையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும். அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்குது. அப்போ நீங்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கணும். இடும்பைக்கு இடும்பை செய்வார்னு சொல்லுவாங்க. துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கறது தான் டஃப். அதை கொடுக்கும் சிம்மராசி தடவை. நீங்கள் கொடுப்பீங்க, உங்களால் முடியும், சூப்பராக பண்ணுவீங்க. யாரோ ஒத்தி நான் நம்புகிறேன். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தயவு செஞ்சு தேவையில்லாமல் ஏதாவது நெகட்டிவாக வீடியோ போட்டாங்கன்னா அதை போய் பார்த்து டென்ஷன் ஆகிக்காதீங்க. நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. நம்மளை ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்கு நிறைய அசைன்மெண்ட் வந்துருக்கு. நம்ம அதை காட்டணும். கஷ்டமாக ஒரு வேலை இருக்கும், அதை செஞ்சு பார்க்கும்போது அப்படியே தெரியும். குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். பெற்று முடிச்சப்பறம் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அந்த மாதிரி தான் அஷ்டமச்சனி என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆளுமையை அதிகரிக்கக்கூடிய தன்மையாகத்தான் வந்திருக்கு. இதெல்லாம் கூட என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சமுதாயத்திற்கு காட்டக்கூடிய தன்மையாக தான் இந்த மாதிரியான துன்பங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஐயோ வந்துருச்சு, அது போச்சு, இது போச்சு, வேலை பிரச்சனை, யோசிக்கவே யோசிக்காதீங்க. பாஸ் இஸ் ஏ பாஸ், அவ்வளோதான். சிங்கம் சிங்கம் தான். நீங்களே இப்படி சோர்ந்து போயிட்டு அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுறது? அதனால் சிம்மராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாராவது ஏதாவது சொன்னாங்களோ, இல்லை தலைக்கு மேலே இருக்க கேது உங்களையே நெகட்டிவாக சொன்னால் நோன்னு இந்த வீடியோ ஒரு 4 தடவை பார்த்துருங்க, சரியாக போச்சு. ஓகே, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை சிம்மராசிக்காரங்க ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தெரியாது குலதெய்வம் உங்களுக்கு போயிட்டு வந்துருங்க. இல்லையா, குலதெய்வம் ஃபோட்டோ எடுத்து வீட்டில் வச்சு டெய்லி ஒரு ஊதுபத்தி ஏற்றி, ஏன்னா கேது எல்லாமே தலைக்கு மேலே இருக்கா, கொஞ்சம் டிலேவை கொடுத்துட்டே இருக்கும் சில விஷயத்தில். அது நடக்காமல் இருக்கிறது குலதெய்வ ஃபோட்டோ முன்னாடி ஊதுபத்தி ஏற்றி வச்சு, ஏன்னா புகையெல்லாம் கேது, ஊதுபத்தி ஏற்றி வச்சு, இல்லை சாம்பிராணி போட்டு தினம், நான் சாம்பிராணி போடுறதுக்குலாம் கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம். இதுனா ஒரு ஸ்டிக்கை ஏற்றி வச்சுட்டு போயிடலாம் பாருங்க. நமஸ்காரம் மட்டும் உங்கள் வேலையை நீங்கள் தொடங்கி வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, சிம்மராசிக்காரர்கள் இதை மட்டும் செய்து பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு ஜீவசமாதி போய் வழிபாடு பண்ணுங்கள். கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி தானம் கொடுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையும் சிம்மராசிக்காரருக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், கோவில் விக்கிரகங்களுக்கு எண்ணெய் சாத்துறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க, விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அது நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ண சிம்மராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கரைஞ்சு போய்டும். எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். கொஞ்சம் 8ஆம் இடம் அப்படின்றது
பாசிட்டிவ்லாம் பார்த்துட்டோம்ல, கொஞ்சம் அப்படியே கவனம் எதுலன்னா 8ஆம் இடம் அப்படின்றது கொஞ்சம் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் வரக்கூடிய இடம். அதனால நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஒருவேளை ராகு உங்களை பண்ண வைக்கிறாரு, 7ஆம் இடம் இயங்குது அப்படின்னா கொஞ்சம் கவனம். மனசுக்கு ஒப்பாத எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க. சிம்மம் எப்பயும் மனசுக்கு ஒப்பாத விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, இஎம்ஐ கட்டணும், வேறு வழி இல்லை, குடும்பத்தை காப்பாற்றணும், வேறு வழி இல்லை, உட்காந்துக்கணும், வேண்டாம். அதனால் அதை மட்டும் கவனம். இல்லாட்டி சில பேருக்கு அது காலபுருஷனுடைய 12ஆம் இடமா இருக்குது, சிறைவாசம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அதனால் ஸ்மக்லிங் வேலை, சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் உங்களுக்கு பண்ண மாட்டீங்க. ஒருவேளை உங்களை தூண்டுற மாதிரி வந்தாலும் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுருச்சுன்னா வேண்டாம் அப்படின்னு நிப்பாட்டிடுங்க. தயவு செஞ்சு வேண்டாம், பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டி விட்டுரும். ஏன்னா சனி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது பண்ணுதோ அதே சமயம் விலங்கு மாற்ற அளவுக்கு உங்களை கொண்டு போய் நிப்பாட்டும். 8ஆம் இடம் அப்படின்றது பாசிட்டிவும் குறிக்கும், நெகட்டிவும் குறிக்கும். அந்த இடத்துல சனி அமர்ந்து உங்களை பார்க்கக்கூடிய இடமே உங்களை ஆல்மோஸ்ட் வருமானம் தரக்கூடிய இடத்த பார்க்குது. 10ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, வேலை ஸ்தானத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் கவனம். 2ஆம் இடத்தை வீடு, கோவப்படாதீங்க. வீட்டில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சில சமயம் எல்லாரும் என்னை விட்டுட்டாங்களோ, தனியாக இருக்கணுன்ற மாதிரி சில உணர்வுகள் வரும். 2ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணும். நம்மள ஒரு பக்கம், நம்மளோட பொண்டாட்டி பிள்ளைங்களை ஒரு பக்கம் பிரிக்க வைக்கும். இதெல்லாம் வந்ததுன்னா டென்ஷன் ஆகாதீங்க. இது இப்படி தான் இருக்க போகுது ஒரு 2 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அதுவே சரியாக போகுது. அதனால் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். எதை பற்றியும் ஒரி பண்ணாதீங்க. நடப்பவே எல்லாம் நன்மைக்கு மட்டும்தான் நடக்க போகுது. இந்த தடவை உங்களுடைய ஆளுமை அதிகரிக்க போகிறது. நீங்கள் யாருன்றதை உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண போகிறீங்க. இவ்வளோ இதுலேயும் சிம்மராசிக்காரன் எந்திரிச்சு எப்பயும் போல நிற்கிறான்ற விஷயத்தை நீங்கள் பறைசாற்ற போகிறீங்க. ஸோ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். படிக்கிற சிம்மராசிக்கார பிள்ளைங்க சூப்பராக படிப்பீங்க. திறமையை வெளிப்படுத்தி இது வரைக்கும் மக்கா உட்காந்த பிள்ளைங்களாம் அப்படி தாறுமாறாக இயங்க போகிறீங்க. வெறி பிடிச்ச வேங்கையாக இருக்கும் சிம்மராசிக்கார பிள்ளைங்க இந்த தடவை. ஸோ அதே சமயம் இந்த யாரும் 8ஆம் இடம் வந்து ரொம்ப சிக்காக ஆடுவாங்க. ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் பிரச்சனையை சிம்மராசிக்கார குழந்தைங்க சந்திக்கும், இல்லை சிம்மராசிக்காரர்களுடைய குழந்தைகளும் சந்திப்பார்கள். அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? ஏன்னா குரு சனியுடைய காம்பினேஷன் இதெல்லாம் தாண்டி பிள்ளைங்க சுய கௌரவத்திற்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனை. இந்த 10 வயதில் வச்சுருக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அது மட்டும் கொஞ்சம் தேவை, பார்த்துக்கோங்க. ஏன்னா மென்டலி கேது வந்திருக்கும்போது சில டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்குள்ளே பிள்ளைங்களை கொண்டு போய் விடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணம் ஆனால் ஏன்டா கல்யாணம் பண்ணணுன்னு இருக்கும். கல்யாணம் பண்ணுறக்கு முன்னாடி எப்படா கல்யாணம் பண்ணுவோன்னு இருக்கும். உங்களுக்கு தெரியாத நீதி ஒன்றும் இல்லை, சட்டத்திட்டம் ஒன்றும் இல்லை, நான் என்னத்தை சொல்கிறது. அதனால் கொஞ்சம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்து சொல்லிட்டீங்கன்னா சரியாக போச்சு. சரியா? ஓகே, கூல். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டம். தேவையில்லாத இருக்கிற வேலையை விட்டுட்டு டென்ஷன் ஆகி ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கணும். தயவு செஞ்சு வேலை 10ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. கொஞ்சம் கவனம் தேவை தேவை தேவை. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு 2 வருஷம் இப்படி தான் இருக்க போகுது. தேவைன்னா மட்டும் வேறு வேலை பாருங்கள். அது வேறு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருதுன்னா பாருங்கள். நானும் இப்போ எங்கள் மேடம் தேடிக்கிட்டே இருக்கேன், கிடைக்கவே மாட்டேதுன்னா கொஞ்சம் டிலே தான் ஆகும் பாஸ். இந்த ஒரு வருஷம் கிடச்சா கிடச்சிடும். அப்படி இல்லாட்டி 2027 மிட் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். பல்ல கடிச்சிட்டு வேலையை பாருங்கள். இல்லாட்டி நம்மளுக்கு அதில் ஒரு செக் வந்துடும். கொஞ்சம் கவனம். 40 வயதுலேருந்து 60 வயது கூடிய சிம்மராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். கணுக்கால் கால் பிடிச்சி இழுக்கிறது, பின்னாடி முதுகு தண்டு விடப்பேன்னு சொல்லி கொஞ்சம் படுத்து எடுக்க போகிறார் இந்த தடவை சிம்மராசிக்காரர்கள். ஏன்னா இந்த வயது ஒருத்தவர்களுக்குலாம் ஆல்மோஸ்ட் நடக்கக்கூடிய திசை ராகு தசை குரு தசைன்ற மாதிரி இருக்கும். அந்த பொசிஷன் ஓகேவா இருக்கா? எஸ், ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. ஏன்னா அப்படியே இறங்கி ராகு திரும்ப 10ஆம் வீட்டுக்கு வந்து உட்காருவார். அப்போ குரு 10ல் வந்து நீச்சம் அடையக்கூடிய ஒருத்தருமே நிறைய இருக்குது. காம்பினேஷன்லாம் நோண்டி பார்க்க வேணாம். பட் ஸ்டில் உடம்பை பார்த்துக்கோங்க. இந்த 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தான் இந்த தடவை கொஞ்சம் என்ன மதிக்கலை, நான் சொல்கிறத கேட்கலை, எனக்கு வந்து பரிவட்டம் கட்டலை, இதெல்லாம் நடக்கும். கட்டினா என்ன, கட்டாட்டி என்ன? நான் தான் சொன்னேன், சிங்கம் தான். எதுக்கு போய் கட்டிக்கிட்டு விட்டுருங்க. நம்ம 4 பேர் கட்டிட்டு போவோம், அவ்வளோதான். அந்த ஞானத்தை கேது கொடுத்துருவார். எப்படியும் கொஞ்சம் டிலே ஆகும், கொஞ்சம் பிரச்சனையாக வரும். வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்துட்டு போகும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் தவறாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் ஏதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இயங்கும். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான பிள்ளைகள் நடந்து கொள்ள மாட்டார்கள். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். 10ஆம் இடம் இயங்க போகுது. 2ஆம் இடம் குடும்பம் அப்படின்ற இடத்துல சனியுடைய பார்வை வரும்போது, அதுவும் 7ஆம் இடமான சமசப்தமாக பார்வை, நானா நீயான்ற மாதிரி போட்டி வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. உங்களோட ஸ்பௌஸுக்கும் உங்களுக்கு அது எப்பயுமே அப்படி தான் இருக்குன்னா வெரி குட், பழகிடுச்சு. இல்லாட்டி பழகிக்கோங்க, வேறு வழி இல்லை. ஓகே, அதுவே பழகிடும் அதுக்கப்புறம். ஓகே, அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கையெழுத்து போடுற இடத்துல கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். முடியும்னா மட்டும் அந்த வேலையை பண்ணுங்கள். இல்லாட்டி நோ சொல்ல கற்றுக்கோங்க. சிம்மராசிக்காரர்கள் தயவு செஞ்சு நோ சொல்ல கற்றுக்கோங்க. இல்லாட்டி பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பீங்க இந்த வயது ஒத்தவர்கள். ஓகே,
60 தாண்டி சிம்மராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, நரம்பு முட்டி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்ற மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே பஞ்சாயத்துக்குள்ளே சனி கொண்டு போய் விட போகிறார். 8ஆம் இடம்ன்றது அடிவயிறு கழிவுகள் போகிற இடம், இன்டைஜஷன் ப்ராப்ளம், பைல்ஸ் வர்றது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எட்டி பார்க்கும். சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகிறது, டென்ஷன் ஆகிறது. சனி கருமாக்காரகன் போய் 8ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த பரம்பரை நோயின்னு சொல்லக்கூடிய சுகர் பிபி அதிகப்படுத்துறது, இது வரைக்கும் இல்லாமல் சுகர் வந்துருச்சு, பிபி வந்துச்சு, டென்ஷன் ஆகிறது, கொஞ்சம் ரத்தம் சூடேறுதல், ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுன்ற மாதிரி கொஞ்சம் இவ்வளோ சொல்லிட்டு என்ன கொஞ்சம் அப்படின்றீங்களா? என்ன பண்ணுறது, கொஞ்சம் சொல்லி பார்ப்போம், சரியாக போய்டும். அதனால் அதில் மட்டும் கவனம். ரெண்டை மட்டும் கவனிச்சிட்டிங்கன்னா போதும். சிம்மராசிக்காரங்க காட்டில் மழை தான். ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? காளியை பிடிச்சிக்கோங்க, வேற வழியே கிடையாது. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தடவை காளி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். காலத்தை வெல்லக்கூடியவளே அவதான். எப்பேற்பட்ட பிரச்சனையும் தம்சம் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவா. ஸோ சிம்மராசிக்காரர்கள் இந்த தடவை காளி வழிபாடு உங்களுடைய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வழிபாடாகும். அதோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய வழிபாடாக இனிதே மலர காத்திருக்கிறது.